இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினாரை கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா மிட் இயர் ஃபினான்ஷியல் செக்அப் ஆர் யூ ஸ்டில் ஆன் ட்ராக். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோலோட அலைனாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கலாம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆஸ்பிரேஷன் ஆக்ஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அதை பற்றியான டிஸ்கஷன் தான் இந்த வெபினார். இந்த 2 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஜூன் மாதம் என்ன பண்ணிச்சு? ஃபர்ஸ்ட் மே மாதம் நிஃப்டி 50 டிஆர்ஐக்கும் போரிங் ஸ்டாக்ஸுக்கும் ஒரு பேட் மந்தாக இருந்தது. 9.65 to 9.75% நம்ம கீழே போனோம் போன மாதம். எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்தியாவில் வித்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் முக்கிய காரணம். அங்கிருந்து ஜூன் மாசத்துல ஒரு சின்ன ரிகவரி நடந்திருக்கு. நிஃப்டி 50 டிஆர்ஐ ஜூன் மாசத்துல 2.39% உயர்ந்திருக்கு. இதே நேரத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 3.47% உயர்ந்திருக்கு. நிஃப்டியில போட்ட 1,02,385 வளர்ந்தது. போரிங் ஸ்டாக்ஸ்ல போட்ட 1,03,470 ரூபாயாக உயர்ந்தது. இந்த வளர்ச்சி ஒரு டிஃபரன்ஷியலை போரிங் ஸ்டாக்கு கொடுத்திருக்கு. தட் இஸ் நம்ம நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கோம். எப்படி? கிட்டத்தட்ட 1.08% நம்ம நிஃப்டியை விட ஒரே மாதத்துல அதிக ரிட்டர்னை எடுத்திருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா நிஃப்டியை விட நீங்க அதிக ரிட்டர்ன் எடுக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன் உங்க போர்ட்ஃபோலியோவை இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகணும். லாஜிஸ்டிக்கா இதை நீங்க தொடர்ந்து எடுக்க முடிஞ்சதுனாக்கா சில மாதங்கள் உங்களுக்கு நிஃப்டிக்கும் உள்ள இடைவெளி கூடிக்கிட்டே போகும். நீங்க நிஃப்டியை விட இன்னொரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கணும். இதைத்தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். சொந்த முதலீடா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடா இருந்தாலும் சரி, பிஎம்எஸ் இருந்தாலும் சரி, ஏஎஃப் இருந்தாலும் சரி, பெஞ்ச் மார்க்கை பீட் பண்றது அப்படிங்கிறது எல்லோருக்குமான தேவை. அது ஒரு சைக்கலாஜிக்கல் நீட். எப்படி ஒரு வகுப்புல படிக்கக்கூடிய எல்லாரும் ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு மேல வாங்கினாதான் அவங்க பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி அதே நபர்கள் முதலீட்டாளராக வரும்போது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணாதான் தாங்க பெட்டர் இன்வெஸ்டர் அப்படின்னு நம்புறாங்க. பட் நான் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன்வைக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் நம்ம பெஞ்ச் மார்க்கோட ரேஸே போடக்கூடாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இன்னைக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் பெஞ்ச் மார்க்கோட ரேஸே பண்ண மாட்டேன். 2 வருஷம் முன்னாடி நான் மைக்ரோ கேப் இண்டெக்ஸோட ரேஸே பண்ணல. வாழ்நாள் முழுவதும் நான் மைக்ரோ கேப் இன்வெஸ்டராகவும் ஸ்மால் கேப் இன்வெஸ்டராகவும் இருந்தாலும் கூட பல காலகட்டங்களில் இதோட நம்ம போட்டி போடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அப்பனா என்ன, நம்ம போட்டி போட பயப்படுறோம்னு அர்த்தமா? நிச்சயமா கிடையாது. சில நேரங்களில் சில போட்டிகளில் நம்ம பங்கேற்க கூடாது. ஏன்னா அந்த போட்டியில பங்கேற்றா அந்த போட்டியே ஒரு விபத்துல முடியும்னு நமக்கு தெரியும் போது ஒதுங்கி நிற்கணும், ஓரமா நிற்கணும். இது ரொம்ப கஷ்டமானது. மற்றவங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க ரேஸ்ல, நம்ம மட்டும் ஒதுங்கி நின்னா எல்லாரும் நம்மளை கோழைன்னு சொல்லுவாங்க, தைரியம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க, அல்லது சில நேரங்களில் சரக்கு இல்லாதவன் கூட சொல்லலாம். இது நம்மளை என்ன பண்ண வைக்குது? எல்லாரும் போலவும் நம்மளும் ஒரு சராசரியான ஒரு போட்டியாளராக மாத்திக்க வைக்குது. சம்டைம்ஸ் யூ ஷுட் நாட் பிளே, சம்டைம்ஸ் யூ ஷுட் நாட் பி இன் த ரேஸ். எல்லா இண்டெக்ஸுக்கும் அப்படி ஒரு காலகட்டம் வரும். சமீப மாதங்கள்ல நீங்க நாஸ்டாக் ஓடியே ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்படிதான் இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்படியாவது வெளியில போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பீக்ல போய் ஃபேங் ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டருக்கு தெரியணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை லாங் டேர்ம் பீட் பண்ணோம், நல்ல ரிட்டர்ன் எடுக்கணும், மற்றவங்களோட பெட்டரா இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எப்போ ஒரு இண்டெக்ஸை ரேஸ் பண்ணக்கூடாது, எப்போ ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரியணும். சரி, இப்போ நிஃப்டியை ரேஸ் பண்றதுலேருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய நேரமா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நிச்சயமா கிடையாது. இப்போ நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டிய இண்டெக்ஸஸ் வேற. ஆனா நிஃப்டியோட ரேஸ் பண்றதுலேருந்து நீங்க ஒதுங்கக்கூடாது, தயங்கக்கூடாது அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னாக்கா நிஃப்டிக்குள்ள இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் வேல்யூவேஷன் எக்கச்சக்கம்.
வரலாற்று இல்லாத நிறுவன மதிப்புல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் மறுபடியும் உயரும். ரிவர்ஷன் டு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மதிப்பீட்டை மீண்டும் அடையும். அந்த மதிப்பீட்டை நோக்கி போகும்போது நீங்க அந்த பங்குகள ஒழுங்கா வாங்கி வச்சு இருந்தா நிஃப்டியை விட நீங்க பெட்டர் ரிட்டர்னை எடுப்பீங்க. எடுக்க முடியும். அதத்தான் நம்ம இந்த போரிங் ஸ்டாக்ஸ் மூலமா நிரூபிச்சிருக்கோம். இந்த 3 1/2 ஆண்டு பயணத்துல. 3 1/2 ஆண்டு முடிந்த பிறகு இந்த போர்ட்ஃபோலியோ இந்த 3 1/2 ஆண்டும் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கோல் இந்தியா -7.23. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நெகட்டிவ்ல இருக்கு -1.61. இதை தவிர்த்து எல்லா நிறுவனங்களும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 8 அவுட் ஆஃப் 10 கம்பெனிஸ் இன் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. HDFC Bank +7.47, பாரதி ஏர்டெல் +2.49, மாருதி சுசுகி +9.16, ICICI Bank 11.03, லார்சன் அண்ட் டூப்ரோ 3.28, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3.33, சன் பார்மசூட்டிக்கல் 4.05, கடைசியாக ஐடிசி +2.74. ஸோ ஓவராலாக இந்த போர்ட்ஃபோலியோவில் எல்லா கம்பெனியும் ஓரளவு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவே இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு நிஃப்டியை பீட் பண்ணுவதற்கு நிறைய ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நிஃப்டியை பீட் பண்ண வச்சிருக்கு. சரி, இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து என்ன நடந்திருக்கு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனவரி மாதம் நீங்கள் நிஃப்டி 50ல் ₹1,00,000 போட்டிருந்தா இன்னைக்கு மைனஸில் இருப்பீங்க, -8.16%. அதே நேரத்தில் ₹1,00,000 நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் போட்டிருந்தா இந்த 6 மாதத்தில் நீங்கள் -7.64% இழந்திருப்பீர்கள். ஸோ ஒரு 0.5% கம்மியாக நம்ம இழந்திருக்கோம் அகெயின்ஸ்ட் நிஃப்டி 50 ஜனவரி டு டுடே. பட் போன மாதம் ஜூன் மாதத்தை பார்க்கும்போது நமக்கு 1% கெயின் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை விட ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் போன மாதம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக்னு வச்சுக்கலாம். பட் இது மாதம் மாறும். ஸோ இதை வச்சு நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை. அடுத்த மாதம் என்ன இருக்குன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதை கவனம் கொள்ளுங்க. ஸோ துவக்கத்தில் இருந்து ஜனவரி 23 இருந்து நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி 2023 நம்ம போட்ட ₹1,00,000 நிஃப்டி 50 இன்று 1,37,298 உயர்ந்திருக்கிறது. 37.3% பிளஸ். இதே பீரியட்ல போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ₹1,00,000 ₹1,79,841 வளர்த்தி இருக்கிறது. 79.84%. ஸோ நமக்கு கிளியர் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் நிஃப்டி 50 டிஆர்ஐ இருக்கு. கிட்டத்தட்ட 42% நமக்கு 42.5% இருக்கு அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த பெஞ்ச்மார்க். இது 3 1/2 ஆண்டுகள் 23, 24, 25 அண்ட் ஹாஃப் ஆஃப் 26. இதுதான் நம்முடைய அனுபவம். இந்த வருஷம் கூட இந்த போர்ட்ஃபோலியோல நம்ம மாற்றங்களை பண்ணியிருக்கலாமோ இன்னும் அதிகமா அப்படின்னு கூட நிறைய நண்பர்கள் இதை ரெகுலராக ட்ராக் பண்ணுறவங்க என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பண்ணியிருக்கலாம். பட் அடிக்கடி மாற்றங்களை கொண்டு வருவது என்பது முதலீட்டில் ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடர் ஆயிடுவான். நானே அப்படி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்கள் முன்னாடி பண்ணிக்கிட்டே இருந்தேனாக்கா உங்கள் மைண்டில் என்னை அறியாமல் ஒரு ட்ரேடிங் மென்டாலிட்டியை வளர்ப்பதற்கு காரணமாகி விடுவேன். ட்ரேடிங் மென்டாலிட்டியை வளர்க்குறதுக்கு இன்னைக்கு 1000 பேர் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டியை வளர்க்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அதை மட்டும் பண்ணுவோம், அதனால் அதை தவிர்ப்போம்னு நான் கான்சியஸாக தான் அதிக சேஞ்சஸ் இந்த வருஷம் கொண்டு வரல. ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோவில் சில சேஞ்சஸை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். பட் போக போக தெரியும். எந்த சேஞ்சஸ் ரொம்ப அவசியமோ அதை மட்டும் இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வருவோம். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம கொண்டு வருவோம். அதற்கான நேரம் இருக்கிறது. வெயிட் பண்ணி பொறுத்திருந்து செய்வோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.